மாண்புமிகு உறுப்பினர் இனிக்க வருகிறார். திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து தான் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை கூட்டுநீர் திட்டம் போன்ற தென் மாவட்டங்களுக்கு தண்ணீர் தரப்பட்டு வருகிறது. என்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு சரியான, அதாவது 1 மணி நேரம் வழங்கப்படுகின்ற சூழ்நிலை இப்போது 45 நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் திருப்பகுதியில் காலை 4 மணிக்கெல்லாம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றதனால் பொதுமக்கள் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சா கூட தண்ணீர் கிடைக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலை. எனவே வரகநெறி, கல்பாளையம், சந்தனபுரம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்கின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அந்த குறையை நிறைவேற்றி தர வேண்டும். அதுக்கு இந்த ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் கூட்டம் நடத்திய போது இதே கோரிக்கையை நான் வைத்தேன். எனவே அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு இந்த பட்ஜெட் தொடரிலேயே அதற்கான நிதி ஒதுக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 720 கோடி செலவிலே அது அமைக்கப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் செலவை காட்டிலும் குறைவான செலவிலே அந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே ராமநாதபுரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் நீங்கள் நிலத்தடி நீரை எடுத்து காவிரியிலிருந்து எடுக்கிறீர்களே என்று சொன்னபோது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் சொன்னார், ஒரு தடுப்பணை அங்கு 30 கோடியிலே கட்டப்பட்டு நிலத்தடி நீர் எப்போதும் 1 TMC தண்ணீர் நிற்பது போல ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போது கிழக்கு தொகுதிக்கு தண்ணீர் தரப்பட்ட போது ஏற்கனவே கடந்த முறை உறையூரிலிருந்து நேரடியாக அவர்களுக்கு அந்த குழாய் மூலமாக கிழக்கு தொகுதிக்கு வழங்கப்பட்டது. அப்போது முதலமைச்சர் அவர்கள்தான் திருச்சியிலே ஒரே 32 இடங்களிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நான் முதலமைச்சருடைய அனுமதியிலே அன்றைக்கு அவருடைய நிதி ஒதுக்கீடு தான் செய்து கொடுத்தார்கள். இப்போது கிழக்கு தொகுதி விரிவாக்கம் நிறைய விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டது. நிறைய மெயின் சாலை வரை வந்துவிட்டது விரிவாக்கம். அங்கு தண்ணீர் கொஞ்சம் பற்றாக்குறை என்று சொல்லி கடந்த வாரம் சொன்னபோது பொறியாளர்களையும் அழைத்து அங்கு இந்த உறையூரிலிருந்து தருகிற தண்ணீரை கூடுதலாக அவர்களுக்கு தர சொல்லி இருக்கிறோம். எனவே அதை மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளுக்கு தக்க அறிவுரை வழங்கப்பட்டு தண்ணீர் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் காட்டாத்துறை கூட்டு குடிநீர் திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்து வைத்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் கப்பியறை பேரூராட்சியையும் அந்த திட்டத்தில் சேர்க்கணும். கொஞ்சம் கூட வரி சேர்த்து கொஞ்சம் அதற்கு அதிகமான நிதி ஒதுக்கி நுள்ளிவிளை ஊராட்சி, கட்டிமாங்கோட்டு ஊராட்சிகள்லாம் தண்ணி வசதி இல்லாமல் இருக்காங்க. குடிநீர் தண்ணி பிரச்சனை இருக்குது. அதனையும் சரி செய்ய அன்பாக வேண்டி தாங்கள் மூலமாக கேட்டு. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் இதை கடந்த மாதம் எங்களுக்கு தெரிவித்தார். ராஜேஷ் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ் அவர்களும் தெரிவித்தார்கள். எல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட குழாய்கள், அதெல்லாம் குழாய்கள் சிறிதாக இருக்கிறது, பழுதுபட்டிருக்கிறது. பல இடங்களிலே சாலை விரிவாக்கும் போது குழாய்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் முதலமைச்சர் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இந்த முறை அனைத்து குழாய்களும் மாற்றப்பட்டு நீங்கள் சொல்கிற பகுதிக்கு தண்ணீர் வருவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேச்சேரி ஊராட்சியில் பள்ளிப்பட்டி, மல்லிகுந்தம், கோனூர், கூனாண்டியூர் காவேரி ஆற்றுப்படுகைகள் இருக்கின்றது. 4 ஊராட்சியிலும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கின்றது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 5 மேல்நிலை தொட்டி கட்டியும் அதற்கு தண்ணீர் ஏற்றாமல் இருக்கின்றது. மாண்புமிகு நாங்கள்லாம் பெருசாக மதிக்கக்கூடிய மூத்த அமைச்சர் நேரு அவர்கள் பொறுப்பு அமைச்சராக சேலம் மாவட்டத்தில் இருந்த பொழுது அவர் பல்வேறு நல்ல திட்டங்களை அனைத்து கட்சிக்கும், எந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாமல் அவர் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இந்த 4 ஊராட்சியில் பற்றாக்குறை இருக்கின்றது. காவேரி படுகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தில் கூனாண்டியூர், மல்லிகுந்தம், பள்ளிப்பட்டி, கோனூர், கொளத்தூர் ஊராட்சியில் கருங்கலூர், கத்திரிப்பட்டி போன்ற ஊராட்சிகளில் மேட்டூர் காவேரி படுகைகள் இருக்கின்றது. கூட்டு குடிநீர் திட்டத்தில் சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் 3 முறை மேட்டூர் அணை திறந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பற்றாக்குறையை நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் தொகுதிக்கு நகராது. 2 அமைச்சர் அவரு கேட்டா முதலமைச்சர் கேட்கணும் பாரு, அவரு முதலமைச்சர் கேட்கணும். அதனால
நீர்வளத்துறை அமைச்சர் மேட்டூர் தொகுதிக்கு கூடுதலாக அந்த மேல்நடை தொட்டி தண்ணீர் வழங்க வேண்டும். அதற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் சேர்த்த வேண்டும். உபரி நீர் திட்டத்தில் மேச்சேரி ஒன்றியத்திற்கு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் வருகை தந்திருக்கும் போது முதலமைச்சர்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்கறனாரு. மேச்சேரி ஒன்றியத்திற்கு நம்மளுடைய உபரி நீர் திட்டத்தில் 4 ஏரி சேர்த்தி வாழ்வாதாரத்தை விவசாய பெருமக்களை வாழ வைக்கும் சொல்லி பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, குடிநீரில் மாண்பு உறுப்பினர் குடிநீரில் ஆரம்பித்து உபரி நீர் திட்டத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். ஏரிகளை சரி செய்ய வேண்டும் என்று அது மாண்பு என்ன மூத்த அமைச்சர் அவர் சொல்வார். குடிநீர் பற்றாக்குறை இருக்கிற போது அந்த இடத்துல இதனால் அந்த குடிநீர் அங்கே செல்லவில்லை என்பதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை சரி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.